மார்பக புற்றுநோயை பற்றியும் அதில் உள்ள பல விஷயங்களை பற்றியும் நம்ம நிறைய கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் இந்த பிரஸ்ட் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க பயப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ என்ன ரீசன் அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு, ஏன் நீங்கள் பிரஸ்ட் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இதுக்கு நம்ம ஒரு டைட்டில் லைன் கொடுக்கணும் அப்படின்னா, பிரஸ்ட் கேன்சருக்கு பிரஸ்ட்டை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஸோ பிரஸ்ட் கேன்சர் கேன் பி க்யூர்டு வித்தவுட் ரிமூவிங் த பிரஸ்ட். இதுதான் பேஸ் லைன் மெசேஜ் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது என்ன, எப்படி இது நம்ம பண்ணுறோம், இதனால் இது பேஷண்ட்டுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றது நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம், நான் டாக்டர் ஆனந்த், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் அண்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன். ஸோ ட்ரெடிஷ்னலாக இல்லை கன்வென்ஷனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேலுக்கு இல்லை மேலுக்கு கூட எடுத்துக்கலாம், ஏன்னா பிரஸ்ட் கேன்சர் ரெண்டு பேருக்குமே வரும். ஸோ பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணாவே தொட்டு பண்ணிட்டு வந்த ட்ரீட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா மாஸ்டெக்டமி அப்படின்னு சொல்லுவோம். மாஸ்டெக்டமினா என்னன்னா, அந்த வியாதி ஏற்பட்ட அந்த மார்பகத்தை முழுசுவதமாக அகற்றிடுறது, ப்ளஸ் அந்த மார்பகத்தை ஒட்டியுள்ள நெறிக்கட்டிகள் ஆக்சிலரி நோட் சொல்லுவோம், அதை முழுசாக எடுக்கிறது. சர்ஜரியை பொறுத்தவரைக்கும் இதுதான். இதுக்கப்புறம் கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி அதெல்லாம் நிறைய இருக்குது. அது நான் என்னோட வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ மாஸ்டெக்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய என்டையர் முழு மார்பகத்தை அகற்றுறது தான் ரொம்ப நாளாக அந்த மார்பக புற்றுநோய்க்கு செஞ்சுட்டு இருந்த ஒரு சர்ஜரி. பட் நம்ம மார்பக புற்றுநோயுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் வெரி ஹை கியூர் ரேட். ஸோ ஸ்டேஜ் 0, ஸ்டேஜ் 1 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100% கியூர் ரேட் சொல்லுவோம். ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி 85% கியூர் ரேட் சொல்லுவோம். ஸோ பிரஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் இந்த சர்வைவர்ஸ் தே வில் பி வெரி வாஸ்ட். ஸோ நம்ம ப்ராப்பராக எவலுவேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுற பேஷண்ட்டில் மோர் தென் 85 to 90% ஆஃப் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தே வில் லீட் எ நார்மல் லைஃப் த்ரூ அவுட் தேர் லைஃப். அந்த மார்பகத்தில் ஏற்பட்ட புற்றுநோய் திரும்ப உடம்புக்கு வேற எங்கேயும் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அப்படி ஒரு ப்ராப்பராக க்யூர் பண்ண ஒரு க்யூர் ஆகக்கூடிய ஒரு கேன்சர் பிரஸ்ட்ல வர்றது. ஸோ இப்போ நம்ம பிரஸ்ட் கேன்சரை க்யூர் பண்ணிட்டோம், ஆனால் அந்த பேஷண்ட்டுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றது தான் அடுத்த விஷயங்கள் நம்ம யோசிக்க வேண்டியது. குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னா என்ன? ஸோ சர்ஜரி பண்ண அப்புறம் இல்லை பிரஸ்ட் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அப்புறம் ஏற்கனவே இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ, ரைட் ஃப்ரம் அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸாக இருக்கட்டும், அவங்க மற்றவங்க கூட பழகிற விஷயமா இருக்கட்டும், அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்ததோ அது ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது தான் அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வியாதி ஜென்ரலாக அது நம்ம ப்ராப்பராக ட்ரீட் பண்ண அப்புறம் அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருந்தால் தான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கே ஒரு மீனிங். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளாரே உட்காந்துருந்தோம் அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி பேஷண்ட்டுக்கு இருக்கிற வியாதியை சரி பண்ணதில் எந்த ஒரு பர்பஸுமே சால்வ் ஆகாது. ஸோ அதனால தான் அந்த க்யூர் ரேட் அப்படின்ற விஷயத்தை நம்ம பிரஸ்ட் கேன்சரில் அட்டைன் பண்ண பிறகு எப்படி பேஷண்ட்டுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் நிறைய இந்த பிரஸ்ட் கேன்சர் ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் எவலுவேட் பண்ண ஒரு விஷயம் தான் பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி. பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி அப்படின்னா என்னன்னா, அந்த வேர்ட்லேயே உங்களுக்கு ஒரு மீனிங் புரிஞ்சிருக்கும். மார்பகத்தை காப்பாற்றக்கூடிய இல்லது பாதுகாக்கக்கூடிய ஒரு சர்ஜரி. ஸோ எப்படி பிரஸ்ட்ல கேன்சர் வந்திருக்கு, அப்புறம் எப்படி பிரஸ்ட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ என்ன விஷயம் பல்வேறு வருடங்களாக பண்ண ரிசர்ச்ல கண்டுபிடிக்க முடிஞ்சு அப்படின்னா, ஒரு மார்பகத்தில் ஒரு புற்றுநோயை மார்பகம் முழுசா அகற்றி தான் கியூர் பண்ண வேண்டிய கட்டாயம் கிடையாது. அந்த கட்டியை மட்டும் பிளஸ் அந்த கட்டியை சுற்றி உள்ள ஒரு சிறிதளவு டிஷ்யூ, மார்ஜின் சொல்லுவோம், ஒரு நார்மல் டிஷ்யூ, ஒரு கஃப் ஆஃப் நார்மல் டிஷ்யூன்னு சொல்லுவோம், அதை மட்டும் அகற்றுவதன் மூலம் மீதி இருக்கிற மார்பகத்தை காப்பாற்றுவதன் மூலமும் அதே அளவு கியூர் ரேட், அதாவது குணப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் பண்ண ரிசர்ச்ல கிடைச்ச ஒரு ரிசர்ச். ஸோ இதனால இன்னைக்கு டேட்ல மார்பக புற்றுநோய் அப்படின்னு வர்றவங்களுக்கு மோர் தென் 90% ஆஃப் த டைம் பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி தான் செய்யப்படுது. பிரஸ்ட்டை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 10% பேருக்கு தான் என்டையர் பிரஸ்ட்டை அகற்ற வேண்டிய நிலைமை வரும். அது ஏன் அப்படின்ற விஷயங்கள் நான் பின்னாடி சொல்றேன். ஸோ இதுதான் பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி அப்படின்ற ஒரு விஷயம். அது அந்த மார்பகத்தில் ஏற்பட்ட கட்டி, அந்த கட்டியை சுற்றி ஒரு தின் ரிம் ஆஃப் டிஷ்யூ மட்டும் எடுப்போம், அப்புறம் கையேக்கள் இருக்கிற நெறிக்கட்டிகளை மட்டும் எடுப்போம். ஸோ என்டையர் பிரஸ்ட்டை நம்ம ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். இப்படி சொல்லும் போது உங்களுக்கு டவுட் வரும், அந்த கட்டியை நீங்க மட்டுமே எடுத்தாலும் 2 பிரஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் இன் ஷேப் அண்ட் சிமெட்ரி வருமே டாக்டர், அதாவது 2 ஒன்று போல இருக்காதே, ஒரு வித்தியாசம் இருக்குமே அப்படின்ற ஒரு டவுட் வரும். அதுக்கும் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு, அதுதான் அடுத்தது பேசப்போம். ஸோ அதுக்கு பேர் ஆன்கோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ பிரஸ்ட் ஆன்கோபிளாஸ்டி அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் கேன்சர் சர்ஜரி பிளஸ் பிளாஸ்டிக் சர்ஜரி. அதான் வந்து ஆன்கோபிளாஸ்டி அப்படின்ற டேர்முடைய மீனிங். ஸோ என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த பிரஸ்ட்ல இருக்கிற கட்டியை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ண அப்புறம் எவ்வளோ டிஃபெக்ட், அந்த கட்டி எடுத்த அப்புறம் எவ்வளோ எம்டி ஸ்பேஸ் இருக்குன்னு பார்ப்போம். அந்த எம்டி ஸ்பேஸை நம்ம ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணாதான் 2 பிரஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது சர்ஜரி பண்ண ஒரு அடையாளமே இல்லாமல் இருக்கும். அதை 2 டெக்னிக்கில் பண்ணுவோம். ஒன்று, அந்த அருகில் உள்ள திசுவே வந்து எடுத்து போடுவோம். அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டெக்னிக், டைப் 1 ஆன்கோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா அடுத்த டெக்னிக் என்னன்னா ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவோம். ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா அங்கே ஏற்பட்ட அந்த ஒரு வெற்றிடத்திற்கு திசு வந்து மார்பகத்துக்கு கீழே இருந்தோ அல்லது இந்த கை அக்கிள் பக்கத்தில் ஆக்சிலால இருந்தோ நம்ம எடுத்து போடுவோம். அது வந்து டைப் 2 ஆன்கோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். இது டைப் 1 2 அப்படின்றது நம்ம அந்த கட்டியை ரிமூவ் பண்ண அப்புறம் எவ்வளோ கேப், எம்டி ஸ்பேஸ் அங்கே கிரியேட் ஆகுதுன்றதை பொறுத்து நம்ம டிசைட் பண்ண வேண்டும். பட் அல்டிமேட் எய்ம் என்னன்னா, சர்ஜரி பண்ணி முடிச்ச அப்புறம் சர்ஜரி பண்ணதுக்கான அடையாளம் அந்த மார்பகத்தில் இருக்கவே கூடாது அப்படின்ற விஷயம் தான் அந்த ஆன்கோபிளாஸ்டியோடைய ஒரு மெயின் எய்ம். ஸோ ஒரு சில பேருக்கு இந்த கட்டினால காம்பு இல்லை இந்த ஏரியோலான்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த பிக்மெண்டட் ஏரியா கூட நம்ம எடுக்க வேண்டி வரும். அவங்களுக்குமே நம்ம சர்ஜரி பண்ணி ஆர்டிஃபிஷியலாக அந்த ஏரியாலாம் செய்யலாம், நிப்பிளும் செய்யலாம். நியோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஏரியோலா நிப்புன்னு சொல்லுவோம். அது செய்யறது மூலமா பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்டல் பிரஸ்ட், ஆப்போசிட் பிரஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதே போல வந்து இந்த சர்ஜரி பண்ண சைடு இருக்கிற பிரஸ்ட்டும் இருக்கும். இதுதான் நம்ம பண்றது. ஸோ இந்த பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரியில நம்ம என்ன ஆக்சுவலா செய்வோம் அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம அனஸ்தீசியா கொடுத்துட்டு அந்த கட்டி உள்ள மார்புல அந்த கட்டியை மட்டும் அகற்றி அதை வந்து பேஷண்ட் வந்து மயக்கத்தில் இருக்கும் போதே கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துருவோம். ஃப்ரோசன் செக்ஷன் சொல்லுவோம். அது எதுக்காக செக் பண்ணி பார்க்குறோம்னா, கட்டியை வந்து முழுசாக எடுத்துட்டோம் உடம்புல இருந்து, மீதி எதுவும் அந்த அதனுடைய பாதிப்பு இல்லை செல்கள் வந்து உடம்புல இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ப்ளஸ் கை அக்கில் இருக்கிற நெறிக்கட்டிகள் எடுப்போம். அது 2 விதமாக எடுக்கலாம். எதர் நெறிக்கட்டிகளை ஃபுல்லாகவும் எடுக்கலாம், இல்லைன்னா சென்டினல் லிம்ஃப் நோட் பயாப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக்கில் அந்த மினிமல் நம்பர் ஆஃப் நோட்ஸை மட்டும் கூட எடுக்கலாம். அப்படி செய்கிறதன் மூலமாக பேஷண்ட்டுக்கு அந்த கை அக்கில் நெறிக்கட்டிகளை முழுசாக அகற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படாமல் அந்த கை தூக்குறதுலையோ இல்லை கையில் ஏற்படுற வீக்கத்தையோ வந்து வரதுக்கான வாய்ப்பை நம்ம குறைக்கலாம். ஸோ இதுதான் இந்த பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி பண்ணுறது. பட் பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி பண்ண அப்புறம் கட்டாயம் நம்ம வந்து கீமோதெரப்பி எடுத்துக்க வேண்டியிருக்கும், ரேடியோதெரப்பி எடுக்க வேண்டியிருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரஸ்ட்டில் இருக்கிற கட்டியை தான் முழுசாக எடுத்தாச்சு, அப்புறம் எதுக்கு வந்து கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி அப்படின்னு நினைக்கக்கூடாது. கட்டாயம் வந்து ரேடியோதெரப்பியும் கீமோதெரப்பியும் எடுத்துக்கணும். அப்படி எடுத்தாதான் மீதி இருக்கிற அந்த மார்பகத்தில் ஃபியூச்சரில் வந்து ஒரு பிரஸ்ட் கேன்சர் வராமல் இருக்கும் அப்படின்றது தான் வந்து இதனுடைய பேசிஸ். ஸோ ரேடியேஷன் எடுத்துக்க யோசிக்கிறவங்களோ இல்லை வந்து ரேடியேஷன் எடுத்துக்கிறதுக்கெல்லாம் வசதி இல்லையோ அப்படின்ற மாதிரி இடத்துல இருக்கவங்க வந்து கண்டிப்பாக பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரிக்கு வந்து பண்ணவே கூடாது. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ப்ளஸ் உங்களுக்கு ட்ரீட்டிங் டாக்டரும் இந்த பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி பண்ணோன்னா அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய இந்த ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றியும் அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நீங்கள் கேட்டுக்கணும். ஸோ இந்த மார்பகத்தை அப்படி பார்த்தீங்கன்னா, மார்பகத்தை முழுசாக எடுக்கிறவங்களுக்கும் ஒரு சில பேர் ரேடியேஷன் கொடுக்குறாங்களே டாக்டர் அப்படின்னு சொல்லுவீங்க. மார்பகத்தை முழுசாக எடுத்தாலும் ரேடியேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்காது. கட்டி 5 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கவங்களுக்கு, கையக்களுக்கு நெறிக்கட்டில் கேன்சர் இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா மார்பகத்தை எடுத்தாலும் ரேடியோ தெரப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். பட் இதில் இந்த பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரியில் 100% 100 பேருக்கு சர்ஜரி பண்ணுறோம், 100 பேருக்கும் நம்ம ரேடியேஷன் கொடுத்து தான் ஆகணும். பட் மார்பு ஃபுல்லாக அகற்றவங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு 100 பேருக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோம்னா ஒரு 70 பேருக்கு ரேடியேஷன் கொடுப்போம், 30 பேருக்கு தேவைப்படாது. அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி அப்படின்றவுடைய மெயின் கான்செப்டே ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் அந்த பேஷண்ட்டுக்கு தே ஷுட் ஃபீல் கான்ஃபிடென்ட் அபவுட் தேர் ஃபிசிக். அதுதான் மெயின் விஷயம். ஸோ உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பு இல்லை அப்படின்ற ஒரு தாட் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு மற்றவங்க கிட்ட பழகிறதுலையோ, ஒரு காமன் கேதரிங், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுலையோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம், அந்த மார்பக புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற டைமுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்களோ அந்த அனைத்து விஷயங்களும் அவங்க வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி அப்படின்றதோடைய மெயின் பேசிஸே. இப்போ நம்ம கிட்ட வர்ற நம்ம பேஷண்ட்ஸோடைய டேட்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம கிட்ட வர பேஷண்ட்ல அட்லீஸ்ட் 90% ஆஃப் பேஷண்ட் வந்து நம்ம அந்த பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி தான் பண்ணுறோம். ஒரு சில விஷயங்கள், அதாவது கட்டி வந்து மார்பகத்துக்கும் கட்டிக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அதாவது என்டையர் பிரஸ்டே வந்து கட்டினால பாதிக்கப்பட்டிருக்குனாலோ, இல்லை மல்டி சென்ட்ரிக் லீஷன் சொல்லுவோம், நிறைய இடத்துல பிரஸ்ட் கேன்சர் இருக்குனாலோ, இல்லை ரேடியேஷன் கொடுக்க விருப்பம் இல்லாதவங்க, இல்லை வந்து ஏற்கனவே கனெக்டிவ் டிஷ்யூ டிசார்டர் சொல்லுவோம், அந்த மாதிரி உடம்புல வேறு சில வியாதிகள் இருக்கவங்களுக்குலாம் வந்து நம்ம பிரஸ்ட் கேன்சர் சர்ஜரி பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு 10% மட்டும் தான் நம்ம வந்து என்டையர் பிரஸ்ட் ரிமூவ் பண்ணுறோம். ரிமைனிங் 90% பேஷண்ட் பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி மூலமாக சர்ஜரி பண்ணிட்டு they are able to lead their life very normally. So
இதை பற்றி கிளாரிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி பற்றி உங்களோட டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கட்டாயம் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுப்போம். பிரஸ்ட் கேன்சரை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற நிறைய டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.